இன்றைக்கி நம்மளோட ஸ்டைலில் மிக்ஸ்டு வெஜிடபிள் ரைஸ் செய்யலாமா? அதுக்கு முதல்ல பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போன வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான். குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸை கட்டி கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகா போடாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், குடமிளகா, கோஸு இதெல்லாம் போட்டு நல்லா கலந்துருங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா ஒரு 3/4 வேக்காடு வர அளவுக்கு நல்லா வேக வச்சுடுங்க. சைட் பை சைடு நம்ம சாப்பாடு வடித்து வச்சுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு சோயா சாஸ் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வடித்து வச்ச சாதத்தையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுட சுட சாப்பிட்லாம். தொட்டுக்க நீங்கள் சாஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் இந்த ரெசிபிஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபன் பாக்ஸில் நீங்கள் கட்டி கொடுத்து அனுப்பலாம். பிள்ளைங்க நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டுக்கிறதுனால நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவுமே சாப்பாடை நல்லா சூடாக சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தி.